ஸ்ரீ ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ ஓம். ஸ்ரீயோம். குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமா என்றால் என்ன? பூர்ணிமா என்றால் முழு நிலவு, முழு வெளிச்சம். குரு குரு என்பவர் முழு வெளிச்சத்தை காட்டுபவர், அதாவது வெளிச்சத்தை காட்டுபவர். யாருக்கு காட்டுகிறார்? நமது ஆத்மாவிற்கு காட்டுகிறார். ஒரு நல்ல குரு, ஒரு சத்குரு, ஒரு ஜெகத்குரு நமக்கு நல்ல வழியை காண்பிக்கிறார். அந்த நல்ல வழி நமக்கு ஆத்மாவை எழுப்புகிறது. நாம் அந்த நிலையில் போகிறோம். நமக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டம் வருகிறது என்று பார்த்தோம். அந்த பின்னால் ஒளிவட்டம் என்பது பௌர்ணமி, முழு நிலவு. குரு நமக்கு ஒளியை கொடுத்து முழு நிலவாக நம்மை மாற்றுகிறார். அதாவது தெய்வீக ரீதியாக நம்மை எடுத்து செல்கிறார். தெய்வத்தை அடைவதற்கு நமக்கு பாதையை காட்டுகிறார் என்பது அர்த்தமாகும். நல்ல குருவை நாம் அடைவதுதான் முக்கியமானது. அந்த நல்ல குருவை அடைவது அவ்வளவு சுலபம் அல்ல. நாம் பார்ப்பவரெல்லாம் நல்ல குரு என்று எடுக்க முடியாது. நல்ல குரு நமது மனதாலும் நமது ஆத்மாவாலும் உணர்ந்து இவர்தான் நமக்கு தகுதியானவர் என்று நாம் தேர்ந்தெடுத்து நாம் அந்த குருவை அடைய வேண்டும். அந்த குருவை அடைந்த பிறகும் அந்த குருவை அடைந்த நாம், இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு சிஷ்யன், அதாவது ஒருவன் குருவிடம் சிஷ்யனாக வேண்டும் என்று போகிறான். அவன் போகிறான், அவரை பார்க்கிறான். அவர் இன்றில் அவரை கேட்கிறான், நான் சிஷ்யனாக வேண்டும் என்று. இன்றில்லை, நாளை வா என்றார். இப்படியே பல காலம் நாளை வா நாளை வா என்று சொல்கிறார். இவனோ நாளை வா நாளை வா என்று சொல்கிறார் என்று எதுவும் ஆலோசிக்கவில்லை. நம் குரு என்ன சொல்கிறாரோ அவரை பின்பற்றுவோம். நம் பொறுமையை அவர் சோதிக்கிறார் என்று எண்ணுகிறான். அதனால் நாளை வா நாளை வா என்றாலும் தான் தினமும் செல்கிறான். இப்படி பல காலம் செல்கிறான். பிறகு குரு அவனை பார்த்து, இத்தனை காலம் வருகிறாயே, உனக்கு சோர்வோ என் மீது கோபமோ ஏற்படவில்லையா? சுவாமி, வழியை நாடி வந்தவன் எதற்காக கோபப்பட வேண்டும்? நம்பிக்கை உம்மிடம் இருக்கும் பொழுது நான் எதை பற்றியும் சிந்திக்கவில்லை. நீங்கள் எப்படியும் என்னை கரை தேற்றுவீர்கள். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எனக்கு நீங்கள்தான் குரு, எனக்கு வழி காண்பியுங்கள் என்றான். அன்று அவன் சிஷ்யமாகிறான். குரு அதை ஒப்புக்கொள்கிறார். எத்தனை கஷ்டங்கள் குரு கொடுத்தாலும் நாம் நம்பிக்கையில் குருவின் பாதத்தை பிடித்தால் அனைத்தும் நமக்கு நன்மையே உண்டாகுமே தவிர தீமை உண்டாகாது. நாம் போகும் பாதை வெளிச்சமாகவும் நல்லவையாகவும் நடக்கும். ஸ்ரீயோம். ஸ்ரீ ஓம் ஸ்ரீ